ஆண்டவரும் சர்வலோகத்தின் அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தினால परमेश्वर उद्धार करता है यीशु मसीह के नाम से உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन करते हैं. நல்லா இருக்கிறீங்களா? आप सब खुश हैं क्या? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हैं? வேத வெளிச்சத்தின் தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில आपसे मिलने में நாங்கள் மிகுந்த உற்சாகம் அடைகிறோம். हमें बड़ी उत्साहित होता है. இன்னைக்கு அது என்ன வார்த்தை பேச விரும்புகிறார்? परमेश्वर हमसे आज क्या बातें करना चाहता है? தியானிக்கலாமா? हम ध्यान करेंगे. யோவான் पहला यूहन्ना 4 அதிகாரம் 4 अध्याय 4 சொல்லப்பட்டிருக்குது. 4 में कहा गया है, பிள்ளைகளே हे बालकों, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து तो परमेश्वर के हो அவர்களை ஜெயித்தீர்கள். और तुमने उन पर विजय पाई है, ஏனெனில் क्योंकि உலகத்தில் இருப்பவனிலும் जो संसार में है உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். और जो तुम में है वो बड़ा है. உங்களுக்கு ஆண்டவர் பெரியவர். आपके अंदर वाला परमेश्वर बड़ा है. உங்களுக்கு ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். जो तुम में है वो सर्वशक्तिमान है. அந்த ஆபிரகாமுக்கு वो अब्राहम को கர்த்தர் வெளிப்பட்ட பொழுது वो जब आए प्रकटीकरण हुए थे, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று வெளிப்பட்டார். वो सर्वशक्तिमान परमेश्वर के அவர் समान आए. சர்வ வல்லமையுள்ள தேவன். वो सर्वशक्तिमान परमेश्वर அவர் है, பெரியவர். वो बड़ा है. உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். तुम में जो है वो बड़ा है, சாத்தானை விட பெரியவர். वो शैतान से बड़े हैं, உலகத்தின் அதிபதியோட பெரியவர். संसार के अधिपतियों से बड़ा है, உலகத்தின் ராஜாவோட பெரியவர். संसार के राजाओं से बड़े हैं. அதனால தான் इसलिए நீங்கள் உலகத்தை ஜெயித்தீர்கள். इसलिए उन्हें अपने संसार को जीता சாபத்தை है, ஜெயித்தீர்கள். श्राप को जीते हैं, பாவத்தை ஜெயித்தீர்கள். पाप को जीते हैं. ஏன்? क्यों? உங்களுக்கு ஒரு ஆண்டவர் आपके अंदर का परमेश्वर பெரியவராய் இருக்கிறார். वो बड़ा है, அவர் பெரியவரும் वो बड़ा அவர் और உயர்ந்தவராய் वो இருக்கிறார். ऊंचा महान எவ்வளவு है. பெரியவர்! कितना बड़ा கர்த்தரே परमेश्वर. சொன்னார், परमेश्वर ने कहा, வானம் எனக்கு சிங்காசனம், जो आकाश मेरे सिंहासन பூமி है, எனக்கு பாதபடி जो சொன்னார். पृथ्वी मेरे पैरों तले அவ்வளவு है. பெரிய ஆண்டவர் उतना बड़ा परमेश्वर குட்டி இருதயத்துல வந்திருக்கிறார். एक छोटे हृदय में है. ஒரு சின்ன இருதயத்துல एक छोटे हृदय में யோசித்து பாருங்க. विचार ஒரு कीजिए, சின்ன இருதயத்துல एक छोटे हृदय में நமக்குள்ள வந்திருக்கிறார். हमारे अंदर आया है. அவ்வளவு பெரிய ஆண்டவர் कितना बड़ा உங்களுக்குள்ள परमेश्वर இருக்கிறார். हमारे अंदर है. பயப்படாதங்க, मत डरिए, கலங்காதங்க. व्याकुल मत होइए, உங்களோடு இருந்து आपके साथ रहकर உங்களோடு நடத்துவார். आपको चलाएगा. அவர் பெரியவர் என்பதை நிரூபிப்பார். वो बड़ा है करके साबित करेगा. கலங்காதங்க. व्याकुल मत தேவ होइए, கிருபைகளை தாங்கட்டும். परमेश्वर के अनुग्रह आपको நாம் संभाले. ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता, आपको धन्यवाद करते हैं. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். आपके बच्चों के लिए प्रार्थना எங்களுக்கு करते ஒரு हैं. எண்ணம் இருக்கட்டும். एक विचार रहना है எங்களுக்கு इनके ஒரு சிந்தை अंदर, இருக்கட்டும். इनके अंदर एक सोच रहना है. உலகத்தில் இருப்பவனிலும் जो संसार में है, எங்களுக்குள்ள இருக்கிறவர் जो उनके अंदर है, பெரியவர். वो बड़ा है. பெரியவராயிருந்து वो बड़े रहकर நடத்தும். चलाइए, பெரிய காரியங்களை செய்யும். बड़े कार्य कीजिए, அற்புதங்களை செய்யும். अद्भुत कार्य எண்ணி कीजिए, முடியாத, जो अनगिनत कार्य, கிரகிக்க கூடாத जो विचार नहीं कर सकते, காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். वैसे कार्य करने के लिए அப்படி प्रार्थना செய்த करते हैं. கிருபைகளுக்கு உமக்கு ஸ்தோத்திரம். अपने वैसे के इस अनुग्रह के लिए இயேசு धन्यवाद. மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते प्यारे पिता, ஆமென். आमीन. ஆமென்.